எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோடய மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நான் எந்திரிக்க முன்னாடியே பையன் எந்திரிச்சிட்டான். அவன் விளையாண்டுட்டு இருந்தான். என்னால் எந்திரிக்கவே முடியலை. அதனாலயே அப்படியே லைட்டாக ஃபீட் பண்ணிவிட்டு 7:30 மணிக்கு தான் பால் வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு பால்லாம் காய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் பாயவே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அடுப்பில் பருப்பு போட்டு வச்சுட்டேன். குக்கரில் பருப்போ தக்காளியோ போட்டு வச்சுட்டேன். விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயெல்லாம் எடுத்துட்டு வெங்காயமெல்லாம் அறிவோன்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருந்தார். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கூடயே தான் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்போ குளிக்க போகும்போது மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டான். அவனும் நானும் தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு வடைச்சட்டியை வச்சு கரண்டி போட்டு தாளிச்சிட்டு இருந்தான். நான் மேலேயே நின்றுக்கிட்டே முட்டைகோஸெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். முட்டைகோஸ் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வேறு காய்கறி எதுவுமே இல்லை, முட்டைகோஸ் தான் இருந்துச்சு. அதனால் முட்டைகோஸ் குழம்பு வச்சேன். கீழே உட்காந்து நம்ம அரைஞ்சோம் அப்படின்னா நம்மளை வேலை செய்ய விட மாட்டான். அதனால் அவன் தனியாக விளையாடும் போது விட்டுறணும், அவனை கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே சாக்குலேயே குழம்பெல்லாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டார். எப்பயுமே காலையில் சாப்பிட மாட்டார். ஏன்னா 8:30 மணிக்கு கிளம்பணும். ஆனால் எந்திரிக்கிறது 7:30 மணிக்காக இருக்கும். எந்திரிச்சதும் குளிச்சுட்டு கிளம்பிடுவார். அதனால் காலையில் பிளாக் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போவார். அதுக்காக ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் ப்ரெஷர் அடங்கிருச்சு குக்கரில். அதையும் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிருந்துச்சு. அதையும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். அதுலேயே கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுட்டேன். பையனுக்கு காலையிலைக்கு சாப்பாட்டு கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளாக் காஃபி குடிச்சிட்டு அவரை வழியை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். முட்டைகோஸ் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. இருந்தாலும் ரேராக தான் செய்வேன். காய் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் குழம்பு வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டைகோஸ் போட்டு குழம்பு வச்சேன். நேற்று நைட் பூரி சுட்டிருந்தேன் இரும்பு வடைச்சட்டியில். அதே வடைச்சட்டியை வச்சு தான் காலையில் குழம்பு தாளித்தேன். ஃபர்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வணக்குங்க. இந்த சைடு பையனை குண்டாக்குள்ள எங்கள் வீட்டுக்கார் உட்கார வச்சுட்டார். ரொம்ப ரகலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் எந்திரிச்சு வரவே முடியல. எப்படியோ அவனே திக்கி திணறி எந்திரிச்சு வந்துட்டான். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கிற முட்டைகோஸ் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்குங்க. ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் அந்த பருப்பு தண்ணியை ஃபுல்லாமே இதில் ஊற்றிடுங்க. நான் காரத்துக்கு மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். முட்டைகோஸ் நம்ம கையை வச்சு நசுக்குனா பிரியற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பருப்பு கடைஞ்சி வச்சுருப்போம். அந்த பருப்பை இதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. கெட்டியாக இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இன்னொரு அடுப்பில் நான் அரிசி வச்சுக்கிறேன். பையனுக்கு குக்கரில் அரிசி வைக்கும் போதே தூக்கம் வந்துருச்சு. ஒரே அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். குழம்புல கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். எனக்கு அவனை தூங்க வைக்கணுங்கிற அவசரத்தில் டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். பையனை தூங்க வச்சுட்டு தொட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தேன். முட்டைகோஸ் குழம்பு நல்லா இருந்துச்சு. உப்பு கொஞ்சம் லைட்டாக பத்தலைன்னு சொல்லிட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். இதே தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்பை விட தோசைக்கு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிங்கில் பாத்திரமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். பாத்திரமெல்லாம் கழுவி வச்சாச்சு. இந்த மாதிரி டீப் கிளீனிங்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த பருப்பு போட்டிருக்க டப்பாலாம் இன்னொரு டப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி ஒரு நாள் கழுவி அதுக்கப்புறம் மாற்றி வைக்கிற வேலையெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி எனக்கு இருக்கும். அதனால் அப்பப்போ அதில் சாமானம் தீந்துருச்சு அப்படின்னா அந்த டப்பாவை கையோட கழுவி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன்.
கடைசியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சப்பாடான்னு உட்காரும்போது வந்து பையன் எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து பருப்பு போட்டு சாதமெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து லிப் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 2 சொட்டு வந்து தேனில் வந்து பவுடர் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம லிப்புக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுத்து கழுவணும். அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து வீட்டிலே வந்து ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருந்தேன் பவுடர். இந்த ஆரஞ்சு தூள், ரோஸ் இதெல்லாமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சு பவுடராக வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூடவே வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து நம்ம ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து நைஸாக இருக்காது, திரியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வீட்லேயே அரைச்சது அப்படிங்கிறனால இதை வந்து நான் 1/2 hour வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துடுவேன். இந்த பவுடர் வந்து வீக்லி 2 times வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இரும்பு வடைச்சட்டி வந்து நான் கழுவி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம சீசனிங் பண்ணி வைக்கணும். எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் சீசனிங் பண்ணி வைக்கணும். அதனால் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து டிஷ்யூ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பையனோட துணி வந்து நிறையா சேர்ந்துருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து துவைக்கிறேன். முதல்லலாம் டெய்லி துவைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து டெய்லி எவன் துவைப்பான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணி சேர்ந்துருச்சு. அதனால் வந்து அவன் துணியை வந்து காலையிலேயே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். குளிச்சுட்டு ஒரு மதியம் தான் வந்து நான் துணி எல்லாமே வந்து காய போட்டேன். மேலே போட்டிருக்கறனால வந்து காற்றுக்கு வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்கு வந்து கிளிப்பெல்லாம் குத்தி விட்டுட்டேன். இனி நைட்டு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட்டு வந்து தம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன்னு. அதனால் வந்து கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அதுவே வந்து 3 பேருக்கு அளவாக போகும்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி வைக்கிறதா தான் பிளான். ஒரு பக்கம் வந்து பாலை வந்து காய்ச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து தக்காளி சட்னிக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி இது வணக்கினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ப்ராசஸ்னு பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தம்பியோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து சேமியா செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். பையன் வந்து நான் சமைக்கும்போது தூக்கி இடுப்பில் வச்சுட்டே தான் வந்து சமைக்க சொல்லுவான். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து அவனை வச்சுட்டே தான் சமைச்சிட்ருப்பேன் நைட் டைம் மட்டும். என் தம்பி அப்போ தான் வந்திருந்தான். தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தேன். காஃபி வேணும்னு சொன்னான். மாம்பழம் வாங்கிட்டு இருந்தால் ஜூஸ் போட்டான்னு கேட்டேன். இல்லை காஃபி தான் வேணும்னு. அதனால் வந்து 2 பேருக்கு காஃபி வச்சுட்டு அதே அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். கரெக்டாக வந்து 2 தட்டு மட்டும்தான் வந்துருந்துச்சு. இட்லி எல்லாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் வந்து வெளியே நல்லா வந்து காற்று நல்லா விசுன்னு வீசிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து வெளியே நின்று தான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். பையன் வந்து காஃபி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால் கடைசியில் 2 மடங்கு இருக்கும்போதே வந்து அவனுக்கு வந்து விரலை தொட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தான். காஃபி வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லி வேகிற வரைக்கும் வெளியே தான் 3 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேலே வந்து காம்பவுண்டில் வந்து பூனை நடந்து போயிட்டுருச்சு. என் பையன் பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். இட்லியும் வந்து வெந்துருச்சு. அதையே வந்து ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னிக்கு வந்து ஆறி இருந்துச்சு. அதனால் வந்து சட்னிக்கு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். தம்பி வந்து சாப்பிட்டு ஃப்ரெண்டை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு வந்து 2 இட்லி போட்டு கொடுத்தேன். அவன் சாப்பாடை வந்து பையனுக்கு ஊட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டா இட்லி சாப்பிடாம சட்னி மட்டும் சாப்பிட்ருந்தான். நல்லா காரமாக இருந்துச்சு. சட்னி வந்து நல்லா சாப்பிட்ருந்தான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு 8:30 மணிக்கு வந்துட்டார். நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். இட்லி பத்தலை. அதுக்கப்புறம் வந்து போய் புரோட்டா வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் உட்காந்து புரோட்டா சாப்பிட்டு அப்போ தான் வந்து திடீர்னு வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரே குஷியாயிருச்சு. இருந்தாலும் வந்து நான் எதுவுமே பண்ணலையே, துணியெல்லாம் துவைச்சி போடலையே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இப்போ உட்காந்து துவை அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே எப்படி உட்காந்து துவைக்க முடியும், காலைல துவைச்சி போட்டு போகலாம் அப்படின்னா, இல்லை காலைல வந்து சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம் 6 மணிக்கு அப்படின்னாரு. அதனால் வந்து உட்காந்து அந்நேரத்துக்கு உட்காந்து துவைச்சிட்டு இருந்தேன். சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து வாஷ் பண்ணி தூங்குறதுக்கே வந்து 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.